இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறேன். அவரைக்காய் பொரியல், கொடுவா மீன் வறுவல். இன்றைக்கி வந்து ரம்ஜானோட காம்போ. இன்றைக்கி இதுதான் ஒயிட் ரைஸு, சாம்பார், கில்லு சாம்பார். அது என்னென்ன தேவையான பொருள், அது என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், கொடுவா மீன் வறுவல். அவ்வளோதான் இன்றைக்கி. அது என்னென்ன தேவையான பொருள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கில்லு சாம்பாருக்கு நம்ம என்னென்ன பொருள்னு நான் உங்களுக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன். ஒரு 4 தக்காளி வச்சுருக்கேன். பெருங்காயம். இதை வந்து என்னன்னா அது கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சூடு பண்ணோம்னா அது இந்த மாதிரியான வறுத்த மாதிரி ஆகிடும். இது வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுருக்கேன். பூண்டு பல், பெரிய பெரிய பூண்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பூண்டு. வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி. இப்போ பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது மட்டும் போட்டு நம்ம வேக வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் வேணாலும் பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் எப்போவுமே நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து வயிற்றுக்கு அவ்வளோ ஒன்றும் கெடுதல். அது எவ்வளோ நம்ம அவாய்ட் பண்ணோமோ அது தேவைக்கு மட்டும் போட்டுக்கணும், அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ இந்த தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம் எல்லாமே கிள்ளு சாம்பாருக்கு நம்ம போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறும் காஞ்ச மிளகாய், சீரகம், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான். வேறு ஒன்றுமே கிடையாது. கிள்ளு சாம்பார் இது தான். அதுக்கப்புறம் வந்து கொடுவா மீன் வச்சுருக்கேன், அது வறுக்க போகிறேன். அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் பண்ண போகிறேன். எனக்கு ஒயிட் ரைஸ். என்னோடய மதிய காம்போ இன்றைக்கி இது தான். இது அதுக்கப்புறம் எப்படின்ட்டு அந்த கிள்ளு சாம்பாரை நான் சொல்கிறேன். அது நல்லா வந்து 5 விசில் வரட்டும். அது இப்போ அதுக்கு பொங்காத இருக்கிறதுக்கு புசு புசு நடிக்கும் இல்லையா, அதுக்கு என்னன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ வந்து அது புசு புசுன்னு அடித்து பொங்காது. இப்போ இது நல்லா வேகட்டும். அது நல்லா விசில் விட்டு நல்லா வரட்டும். அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். பருப்பு வெந்துட்டுருக்கு. இப்போ அவரைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், தேங்காய் இருக்குது. அவ்வளோதான். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா வந்து உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது பொரியட்டும். இது பொரிஞ்சு விட்டுட்டோம்னா இந்த காயை போட்டுக்கலாம். சும்மா தெளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அது மீடியமாக கொஞ்சம் லிமிட்டாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதிலே அப்படியே லேசாக நம்ம சிம்மிலே வச்சு அப்படியே வதக்கணும்னா அது நல்லா வதங்கிடும். இப்போது பொரியுது. இப்போது கடலைப்பருப்புனால நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், தேங்காய், ஒரு பூண்டு போட்டுக்கிட்டு மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கலாம். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் வந்து இந்த ஹோட்டல்லாம் செய்வாங்களே அந்த டேஸ்ட்டில் நான் செய்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சுமா. இதை பொரிஞ்சிட்டோம். நான் என்ன பண்ணிக்கலாம், அவரைக்காய் போட்டுக்கலாம். இப்போ உனக்கு இந்த மாதிரி க்ரீனாகவே செய்யணுன்னா அதுக்கு ஒரு சீக்கிரம் சொல்லி கொடுக்குறேன். ஒரு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு சக்கரை போட்டுருணும். சக்கரை போட்டோம்னா அது வந்து அந்த க்ரீனஸ் அப்படியே இருக்கும். நான் வந்து கொஞ்சம் லெமன் கலந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். அது ஹோட்டலெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு செய்யப்போம். இப்போ வந்து தேவையானது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகட்டும். இது இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கி வந்தோம். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். காய் நல்லா வதங்கி நல்லா வந்துச்சுன்னா இதுவே எவ்வளோ க்ரீனாக கலர் இருக்குதாங்க. அவ்வளோதான். நம்ம மஞ்சத்தூள் போட்டோம்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் க்ரீன் கலரு வரும். ஒரு சிலர் வந்து மஞ்சத்தூள் போட மாட்டாங்க, போடணும். இது ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படிதான் செய்வாங்க. இப்போ தேவையானது உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ தேவையானது துருவின தேங்காய் இருக்குது, நம்ம அது மேலே தூவிட்டோம். அவ்வளோதான். இப்போ அவரைக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி ஊற்றினோன்னா நம்ம ஒரு பருப்பு வேகுது, சவுண்டு வர கேட்காது. வீடியோ எடுத்துட்ருக்குறேன். நல்லா வீடியோ வந்துட்டேன். அதை 2 முடிச்சோன்னா அதை நம்ம வந்து நல்லா
மத்து இருந்தால் மத்து போட்டு கரைச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து கரண்டினா கரண்டி போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது நல்லா உப்பு எல்லாம் போட்டாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு சீரகம் எல்லாம் போட்டாச்சு. இப்படி தான் வந்து இந்த கல்யாண வீட்டில் இந்த ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. பொரியல் கலரும் க்ரீனாகவே இருக்கும், சேஞ்சே ஆகாது. இப்படி தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு க்ரீன் வேணும்னா நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். அக்கா சொல்லி கொடுத்தாங்க, அம்மா சொல்லி கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துச்சு. இப்போது பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. தேவையானது நான் தண்ணி ஊற்றிக்கினேன். எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. பருப்பு நல்லா கடைஞ்சி நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இதில் என்ன வச்சுருக்கிறேன்னா வெறும் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ உப்பு போடல சாம்பாரில். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு எடுத்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தேவையானது உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோ இது நல்லா பொரியுது, இது நல்லா பொரியட்டும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குது. நீங்கள் அதிலே போட்டு வதக்கினாலும் வதக்கலாம், நம்ம அப்படியே பருப்புலேயே நம்ம வேக வச்சுருக்கோம்ல, நம்ம அதிலே போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். நான் வந்து இதில் போட்டு ஒரு வதக்கி நான் அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு கொடுத்துட்டு போகிறேன். அவ்வளோ இது நல்லா வதங்கிட்டோம். இந்த கடுகு பொடிட்டோம். பொரிஞ்சோன்னா நம்ம இதில் வச்சு ஊற்றிட்டு பருப்பில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரே ஒரு கொதி வந்தோன்னா நம்ம இறக்கிக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு ஃப்ளேவர், உங்களுக்கு பெருங்காயம் ஸ்மெல் இன்னும் வேணும்னா கூட 2 தூள் பெருங்காயம் கொதிக்கிறப்ப கூட போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். அவ்வளோதான். வேறு நம்ம எதுவுமே போடக்கூடாது இதுக்கு. அவ்வளோதான். கிள்ளு சாம்பார்னால் இப்படி தான் இருக்கும். இப்போ அவரைக்காய் பொரியல் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து மீன் வந்து இருக்குது. இப்போ மசாலா போட்டு வச்சுருக்கேன், அதை நம்ம வறுத்துக்கலாம். சோறு வச்சுக்கணும். அவ்வளோதான் இருக்குது. இப்போ நல்லா பொரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரே ஒரு கொதி வந்தோன்னா நம்ம இந்த கிள்ளு சாம்பாரை இறக்கிக்கலாம். அவ்வளோதான். தண்ணி எவ்வளோன்னு பார்த்து ஊற்றிக்கோங்க. இதில் வந்து சீரகம் கடுகெல்லாம் அப்படியே ஊற்றி இருக்கிறதுனால அதை இப்படி ஊற்றி நம்ம தாளிப்பு இப்படி கொடுப்போம். இப்போ அவ்வளோதான். இது ரெடியாகி போச்சு. இப்போ ஒரு கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீன் வறுத்துக்கிட்டு சோறை வச்சுக்கலாம். நல்லா ஒரு கொதி நல்லா வந்துடுச்சு. போதும், ரொம்பவே நம்ம கொதிக்க விட வேணாம். ஏன்னா பருப்பு வந்து நம்ம உடனே தாளிப்பு கொடுத்தோம், கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றணும் நம்ம. இப்போ இதுக்கு என்னென்னா நல்லா வாசனமாக நல்லா இருக்கிறதுக்கு கிள்ளு சாம்பாருக்கு நம்ம தேவையானது கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாம். இது நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக மணமாக இருக்கும். நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அது இப்போது இறக்க போகிறேன். இப்போ வந்து அரிசியை வந்து 1/2 ஹவர் ஊற வச்சுட்டேன். இப்போது சாப்பாடு அரிசி இப்போ உலைக்கு இப்போ தண்ணி வச்சாச்சு. இப்போ உலை வச்சு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ சாம்பாரை நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான். சாம்பார் முடிஞ்சிச்சு. இப்போ மீன் வறுத்துட்ருக்காம்மா, கொடுவா பீஸு, கொடுவா மீன் இப்போ வறுத்துக்கலாம். அவ்வளோதான். சாம்பார், அவரைக்காய் பொரியல், வெள்ளை சாம்பார், மீனோட காம்போ. இன்றைக்கி அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து ரம்ஜான், அதுவும் இன்றைக்கி இந்த சமையல் தான் எங்கள் வீட்டில். அதனால் வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாய். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.